Before getting into formal welcoming and all that, சார் நரேஷ் சாரை வந்து மிஸ் பண்ண எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் இஸ் இன்றைக்கி 3 o'clock நடக்க போகிற வீக்லி குவிஸ் இன் அன்அகாடமி ஆப்பில் வந்து நடக்க போகுது இல்லை. ஸோ அதுக்கு வந்து சார் தான் வர போகிறாரு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இப்போவே ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் சாரை திரும்ப பார்க்கலாம். அண்ட் welcome to Talk and Mock YouTube channel. This is Rutrapriya and the session is weekly CA discussion in Tamil. So 18th April இருந்து 24th April வரையும் இருக்க டாப் CA questions எல்லாத்தையும் நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இட் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு பேசிக் டிஸ்கஷன் தான். ஸோ இன்டெப்த்தாக நம்ம அனலைஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் யூ கேன் ஃபாலோ நரேஷ் குமார் சார் இன் அன்அகாடமி. டாக் அண்ட் மாக்ன்ற கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாஸ் டாப் educators டாப் பேச்சஸ் ஆர் அவைலபிள் இன் அன்அகாடமி. 21st ஏப்ரல்லேருந்து நியூ பேச்சஸ் ஆர் அவைலபிள். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கெட் என்ரோல்ட். ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் த கோட் நரேஷ்10 சாரோட கோட். அண்ட் மெகா சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் இஸ் பேக். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கெட் என்ரோல்ட். இந்தியாஸ் பிக்கெஸ்ட் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் which is today 10 AM நடந்திருக்கும். Hope you all attended and getting into the question. வேர்ல்ட் ஹோமியோபதி வீக் ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 16 வரையும். ஹோமியோபதி வீக்குன்னு கேட்டால் ஏப்ரல் 10 to 16. ஹோமியோபதி டே அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏப்ரல் 10. ஸோ ஏன் ஏப்ரல் 10 அப்படின்னு பார்த்தோன்னா, சாமுவேல் ஹீமேன் அப்படின்ற ஜெர்மன் ஃபிசிஷியனோட பர்த்டே அப்படின்றதுனால, அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் ஹோமியோபதி அப்படின்றதுனால ஏப்ரல் 10 வந்து வேர்ல்டு ஹோமியோபதி டே. அண்ட் ஃபாலோவிங் வீக் வந்து ஹோமியோபதி வீக் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே தீம் இருக்கும். ஸோ தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹோமியோபதி ரோட் மேப் ஃபார் இன்டகிரேட்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எதுக்காக அப்படி இந்த வீக் அப்படின்னா, டு கிரியேட் அவேர்னஸ் அமாங் த பீப்புள், அதுக்காக தான் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு வாய்ஸ் டே விச் இஸ் ஆன் ஏப்ரல் 16. எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, அஃப்கோர்ஸ் டு செலிப்ரேட் த ஃபினாமினன் ஆஃப் வாய்ஸ். ஸோ இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன் வேர்ல்டு மெனி வாய்ஸஸ். அண்ட் அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடிபிஐ பேங்க் வந்து டெப்யூட்டி GM ஜோதி பிஜு நாயர் அப்படின்றவங்கள வந்து கம்பெனியோட செக்ரட்டரியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 16, 2021 இவங்க இருப்பாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்தது யார் அப்படின்னா பவன் அகர்வால். ஸோ ஐடிபிஐ பேங்க் வந்து டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜரான ஜோதி பிஜு நாயரை கம்பெனியோட செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது யார், பவன் அகர்வால். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து கிளியர் ட்ரிப் அப்படின்ற டிஜிட்டல் காமர்ஸ் ஆஃபரிங் ஃபார் ஆன்லைன் ட்ராவல் டெக்னாலஜி கம்பெனியை வந்து ஃபுல்லாக அக்வயர் பண்ணியிருக்காங்க. தோ அக்வயர் பண்ணாலும் அந்த கம்பெனி வந்து அதனுடைய எம்ப்ளாயீஸ் அப்புறம் அதனுடைய ஒர்க்கிங் சிஸ்டம் எதெல்லாம் மாற்ற போகிறதில்ல, ஜஸ்ட் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் அக்வயர்ட் கிளியர் ட்ரிப். Amazon planned to infuse $250 million fund US dollar to digitalize small and medium business. ஸோ அது அறிவித்தது யார் அப்படின்னா, அமேசான் வெப் சர்வீஸோட CEO ஆண்ட்ரூ ஜெஸ்ஸி. அமேசானோட CEO வந்து ஜெஃப் பெசோஸ். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அமேசான் வெப் சர்வீஸோட CEO ஆண்ட்ரூ ஜெஸ்ஸி, அமேசானோட CEO ஜெஃப் பெசோஸ். என்ன பண்ணியிருக்காங்க, அமேசான் $250 million US டாலர்ஸை வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க டு டிஜிட்டலைஸ் ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸஸ். அண்ட் சாஃப்ட் பேங்க் வந்து ஸ்விக்கியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க $500 million. ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி மேலே தானே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்விக்கி வந்து லாஸ்ட் இயர்ஸ்லலாம் வந்து ரொம்ப ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணியிருக்கு அப்படின்றதெல்லாம் இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சாஃப்ட் பேங்க் இன்வெஸ்டட் $500 million இன் ஸ்விக்கி. நம்ம ரொம்ப மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லலாம் வந்து போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸை பார்த்துக்கிறதுக்கு கேர்டேக்கர் வைப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் அமெச்சராக இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து இன்ஃபேண்ட்ஸையும் டாட்லர்ஸையும் கவனிக்கிறது விஷயங்களில் வந்து அமெச்சராக இருக்கிறதுனால நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த மாதிரி இன்ஃபேண்ட் அண்ட் டாட்லரை கேர் கிவிங் பண்ணுறதுக்காகவே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விச் இன்ஃபேண்ட் டாட்லர் அண்ட் கேர் கிவிங் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட்ஸ் ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணது யார் அப்படின்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் இன் பார்ட்னர்ஷிப் வித் பெர்னர்ட் வேன் லீர் ஃபவுண்டேஷன். ஸோ அவ்வளோதான் நியூஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக்கும் எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணி இன்க்ளூசிவ் இன்டர்நெட் இண்டெக்ஸ் 2021 அப்படின்ற ஒரு
இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டாப் 5 கண்ட்ரீஸான ஸ்வீடன், யூஎஸ், ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, ஹாங்காங். நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம்னா 49th பிளேஸில் தாய்லாண்டோட ஷேர் பண்ணியிருக்கோம் 49th பிளேஸை. அண்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 120 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஆந்திராவோட சிஎம் ஏபி அமுல் ப்ராஜெக்ட் இன் குண்டூரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக அப்படின்னா டு ஸ்ட்ரென்தன் த மில்க் சப்ளை செயின். இந்த ப்ராஜெக்ட் கீழே 4000 crore வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மில்க் கூலிங் யூனிட்ஸ் வந்து செட்டப் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக் மில்க் கலெக்ஷன் யூனிட் எல்லாம் வந்து செட்டப் பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணும்போது லாஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அமுலோட எம்டி ஆர்எஸ் சோதி அண்ட் சபர்கண்டா அப்படின்றவங்க இருந்தாங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டி எம்டி பிஎம் பட்டேல் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ சீஃப் மினிஸ்டர், ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் ஒய்எஸ் ஜெகநாதன் ரெட்டி லான்ச்டு ஏபி அமுல் ப்ராஜெக்ட் இன் குண்டூர். ஸோ நெக்ஸ்ட்டு பாய்டான்சான் அப்படின்றவர் வந்து வியட்நாமோட ஃபாரின் மினிஸ்டராக அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. அவ்வளோதான் இந்த நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே விச் இஸ் ஆன் 18th April. இந்த வருஷத்தோட தீம் வந்து காம்ப்ளெக்ஸ் பாஸ்ட் டைவர்ஸ் ஃபியூச்சர். இதை அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆன் மானுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ் அப்படின்றவங்க தான் இந்த டேவை வந்து 1982 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே விச் இஸ் ஆன் 18th April. காம்ப்ளெக்ஸ் பாஸ்ட் அண்ட் டைவர்ஸ் ஃபியூச்சர் இஸ் த தீம். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து பத்மஸ்ரீ அவார்டி அண்ட் நோட்டட் ரேடியாலஜிஸ்ட் கக்கர்லா சுப்பாராவ். இவரை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் விக்கிபீடியாவில் தேடினீங்கனாலே கிடைக்கும். ரொம்ப ஒரு நார்மல் வில்லேஜ்லேருந்து ரொம்ப ஆஸ்பைரிங் பர்சன்ட்டாக வந்து வந்திருக்காங்க. ஸ்காலர்ஷிப்பில் அமெரிக்கா நியூயார்க்கில் போய் படித்து இப்போ நல்ல பொசிஷனில் இருக்கிற அளவுக்கு ஹீ இஸ் வெல் வர்ஸ்ட். ஸோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவரோட ஸ்டோரியை போய் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பத்மஸ்ரீ அவார்ட் அண்ட் பத்மஸ்ரீ அவார்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் 2000 வாங்கியிருக்காரு. நோட்டட் ரேடியாலஜிஸ்ட் கக்கர்லா சுப்பாராவ் பாஸ்ட் அவே. நெக்ஸ்ட் வந்து ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2021. இதில் வந்து 14 மெடல்ஸ் நம்ம வாங்கினோம். ஸோ இதில் விமெனோட மெடல்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் 7 மெடல்ஸ் ஃப்ரம் உமன்ஸ் ஈவெண்ட், 4 கோல்டு, 1 சில்வர், 2 பிரான்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். டோட்டலாக நம்ம வந்து 14 வாங்கியிருக்கோம். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அல்மேட்டி கசகஸ்தானில் நடந்துச்சு April 13 to 18. வின்னர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வினேஷ் போகட், அனுஷா மாலிக், அப்புறம் பூஜா அண்ட் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நியூஸ் தான் இது. ஸோ ஜஸ்ட் ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2021 இந்தியாவை சேர்ந்த வினேஷ் போகட், அனுஷா மாலிக் அவங்கெல்லாம் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. 13 to 18 2021 நடந்துச்சு. நெக்ஸ்ட் அஜய் சேத் அப்படின்றவர் வந்து எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில். இவர் வந்து ஃபுல் டைம் சார்ஜ். இதுக்கு முன்னாடி இருந்த தருண் பஜாஜ் வந்து இப்போது ஃபுல் டைம் சார்ஜ் ஆஃப் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ தட்ஸ் இட். அஜய் சேத் இஸ் நியூ எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி. இதுக்கு முன்னாடி இந்த தருண் பஜாஜ் வில் பி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட் சகுந்த் தரீன் இஸ் அ நியூ ஃபினான்ஷியல் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான். ஆக்சுவலாக பாகிஸ்தானில் வந்து இவர் வந்து தட் இஸ் இம்ரான்கான் பதவி ஏற்று 4வது தடவை இந்த பிளேஸில் உள்ள அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டரை வந்து மாற்றிருக்காரு. ஸோ 4வது தடவையாக மாற்றிருக்கிறது யார் அப்படின்னா ஷாகுத் தரீன். ஸோ தட்ஸ் இட். பாகிஸ்தானோட ஃபினான்ஸ் மினிஸ்டரை மாற்றிருக்காங்க, ஹூ இஸ் ஷாகுத் தரீன். தென் 8th இந்தியா கசக் ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. எக்ஸசைஸ் பேர் என்னன்னு பார்த்தோன்னா கஞ்சர். எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பிஷ்கெக்கில் நடந்திருக்கு, கசகஸ்தானோட பிஷ்கெக்கில். நேஷ்னல் கார்ட்ஸ் ஆஃப் கஜகஸ்தான் ரிப்பப்ளிக் இன் பிஷ்கெக் நடந்திருக்கு. 2 week military exercise. இது எப்போது இனிஷியேட் ஆச்சுன்னா 2011 அண்ட் தட்ஸ் இட். ஸோ இதிலேருந்து என்ன பார்த்தோன்னா April 16 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு 2 week military exercise, 8th edition ஆஃப் திஸ் இந்தியா கசகஸ்தான் எக்ஸசைஸ் ஓட பேர் என்ன அப்படின்னா கஞ்சர். நெக்ஸ்ட் ஆர்பிஎல் அண்ட் மாஸ்டர் கார்டு வந்து பே பை பேங்க் ஆப் அப்படின்ற ஆப்புக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் ட்ரான்சாக்ஷன் ஆப் தான் இன்டர்நெட் பேங்கிங்காக. ஸோ தட் இஸ் இட். பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் வந்து ஜிடிபி ஃபோர்காஸ்ட்டை வந்து மாற்றிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க மாற்றுறது வழக்கம் தான். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி அப்டேட்டடாக இருக்க வேல்யூஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஜஸ்ட் இப்போது மாற்றிருக்கிறது எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்
புக்லையா அப்படின்ற ஒரு மராத்தி ஃபிலிம்க்கு வந்து மாஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபீச்சர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டட் அண்ட் ப்ரொடியூஸ்டு பை வினோத் சாம் பீட்டர். இது வந்து இன்னும் இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை பிகாஸ் ஆஃப் கோவிட். தியேட்டர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணலை இந்தியாவில். பட் 45 அவார்ட்ஸ்க்கு மேலே இது வரையும் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஃபீச்சர் பண்ணி 45 அவார்ட்ஸ்க்கு மேலே வாங்கிருச்சு. ஸோ புக்லையா. தென் ஃபர்ஸ்ட் சிஇஓ ஆஃப் ஏஞ்சல் புரோக்கிங் ஓட ஃபர்ஸ்ட் சிஇஓ வந்து விஜய் அகர்வால். அவர் இறந்து போயிருக்காரு. ஸோ தட்ஸ் த நியூஸ். நெக்ஸ்ட் வந்து பங்களாதேஷி ஆக்டர் கபூரி பாஸ்ட் அவே. April 17 வந்து அவங்க இறந்து போயிருக்காங்க. நிறைய ஃபிலிம்ஸ்லாம் ஃபேமஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க வந்து நேஷ்னல் அவார்டு 1978 வாங்கியிருக்காங்க. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் 2013 வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அவார்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ பங்களாதேஷி ஆக்டர் கபூரி பாஸ்ட் அவே 17th April இறந்து போயிருக்காங்க. அவங்க வாங்கின அவார்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் 1978 அண்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் 2013. நெக்ஸ்ட் ஆர்பிஐ வந்து முரளி நடராஜன் அப்படின்றவரை வந்து டிசிபி பேங்க்கோட எம்டிஎன் சிஇஓவாக ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். ஸோ டிசிபியோட எம்டிஎன் சிஇஓ முரளி நடராஜன் தான். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து சுரேஷ் ரெய்னாவோட புக் பிலீவ் வாட் லைஃப் அண்ட் கிரிக்கெட் தாட் மீ அப்படின்ற புக் வந்து மே மாதம் ரிலீஸ் ஆகுது. கோ ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாரத் சுந்தரேசன். பப்ளிஷ் பண்ணுறவங்க பென்குயின் இந்தியா. ஸோ May 21, 2021 வந்து இந்த புக் ரிலீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பிரதமர் மோடி வந்து அம்பேத்கரோட பர்த்டே அன்னைக்கு 4 புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணார். ஆத்தர்ட் பை ஸ்ரீ கிஷோர் மக்வானா. ஸோ 4 புக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அம்பேத்கர் ஜீவான் தர்ஷன், அம்பேத்கர் வியாக்தி தர்ஷன், டாக்டர் அம்பேத்கர் ராஷ்ட்ரிய தர்ஷன் அண்ட் அம்பேத்கர் ஆயம் தர்ஷன். இது எங்கே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துச்சு தாதா சாஹேப் அம்பேத்கர் ஓப்பன் யூனிவர்சிட்டி அகமதாபாத்தில். ஸோ அப்போது வீடியோ கான்ஃபரன்சிங் மூலயமா ஓப்பன் பண்ணி வச்சார். 95th ஆனுவல் மீட் அண்ட் நேஷ்னல் செமினார் ஆஃப் வைஸ் சான்சலர்ஸ். ஸோ அந்த மீட்டிங்கில் லான்ச் பண்ணார். இட்டாலி வந்து இந்தியாவில் ஒரு ஃபர்ஸ்ட் மெகா ஃபுட் பார்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்டாலியன் இந்தியன் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபனிதர் இன் மெஹசனா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ டேக்அவேன்னு பார்த்தோன்னா Italy launches first ever mega food park in India, Fanidar in Mehsana district of Gujarat. ஸோ இந்த நியூஸ் என்ன அப்படின்னா யூஸ்வலாக நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ்லேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து அண்டார்டிகாவில் உள்ள நம்மளோட ஸ்டேஷன்ஸ்க்கு போவாங்களாம். ஸோ 12,000 நாட்டிக்கல் மைல்ஸ் இன் 94 டேஸில் போயிருக்காங்க. கப்பலில் தான் போயிருப்பாங்க. ஸோ 40th சயின்டிஃபிக் எக்ஸ்பெடிஷன் அண்ட் டு அண்டார்டிகா ஹோஸ்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ். நம்ம இந்தியாவோட ஸ்டேஷன்ஸான பாரதி ஸ்டேஷன்ஸ் அண்ட் மைத்ரி ஸ்டேஷன்ஸ் வந்து அண்டார்டிகாவில் இருக்குது. நெக்ஸ்ட் மேக்ஸ் வெசபெட்டேரியன் வின்ஸ் எமிலியா ரொமாக்னா F1 கிராண்ட் பிரிக்ஸ் 2021. இவரோட ஊர் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் அண்ட் ரெட்புல் தான் இவரோட கம்பெனி. இந்த கிராண்ட் பிரிக்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னா லோம்லா இட்டாலி அப்படின்றதுல நடந்திருக்கு. அண்ட் 7 டைம் இந்த அவார்டை வின் பண்ண லூயிஸ் ஹாமில்டன் செகண்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் மிருபாய் சண்டு கிரியேட்ஸ் அ நியூ க்ளீன் அண்ட் ஜர்க் வேர்ல்ட் ரெக்கார்ட். இவங்க பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்து வேறு ஒரு ரெக்கார்டும் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தவங்க இவங்க இந்த ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் இவங்க வந்து செகண்ட் பிளேஸ் தான். ஸோ மிருபாய் சந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து விமென்ஸ் 49 kg க்ளீன் அண்ட் ஜர்க் வித் மேசிவ் 119 kg லிஃப்ட் ஏஷியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் இன் தாஷ்கெண்ட் நடந்திருக்கும். 26 வேர்ல்ட் இயர் இவங்க வந்து பிரான்ஸ் மெடல் தான் வாங்கியிருப்பாங்க. 3rd பிளேஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் வந்து ஸ்நாச் பண்ணது யாருன்னா சைனாவை சேர்ந்த ஹோன்சுஹி. நெக்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லெஃப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா வந்து பாட்காஸ்ட் மூலயமா ரேடியோவில் பேச போகிறாரு. அவாம் கி ஆவாஸ் அப்படின்றது. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள செலக்டிவ் பீப்புள் அவங்களுக்கு கேட்கணுன்ற கொஸ்டின்ஸை வந்து அவர்கிட்ட கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ரேடியோ ப்ராட்காஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே விச் இஸ் ஆன் April 21 செலிப்ரேட் பண்ண போகிறோம். அண்ட் எதுக்காக அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து
ஃபர்ஸ்ட் நியூவாக அப்பாயிண்ட் ஆயிருந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து 1947 ஏப்ரல் 21 தான் வந்து பார்த்து பேசினார் அப்படின்றதுனால அந்த டே ரிமெம்பர் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாங்க. அண்ட் சர்தார் வல்லபாய் பட்டேலை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆல் இண்டியன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ சிவில் சர்வீஸ் ஆஃப் இந்தியா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1854. ஸோ that's it. National Civil Service Day, which is on April 21. World Creative and Innovative Day, which is observed on April 21 every year. இதை அனௌன்ஸ் பண்ணது UN நேஷன்ஸ் 2017 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ 2018 நம்ம இதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வேர்ல்டு கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேஷன் வீக் வந்து April 15 to 21. ஸோ that's it. இன்னோவேட்டிவ் டே வந்து April 21, வீக் வந்து 15 to 21. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ் டே விச் இஸ் அப்சர்வ்ட் ஆன் April 21. ஏன்னா முன்னாடி என்ன நடக்கிறது, லைக் இப்போது நம்ம சேனல்லே பார்த்துக்கோங்களேன், பேக் எண்டில் ஒர்க் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பார்க்குறது வீடியோவோட அவுட்புட் மட்டும்தான். பட் இதை அப்லோட் பண்ணுறதுலேருந்து, உங்களுக்கு டெய்லியும் டெலகிராமில் லிங்க்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுலேருந்து, லிங்க்ஸ் ஷேர் பண்ணுறதுலேருந்து, அன்அகாடமியில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது, ஷெட்யூல் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பேக் எண்ட் ஒர்க், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க். ஸோ அந்த மாதிரி ஒரு பேக் எண்ட் ஒர்க் அவங்க கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ அவங்களோட ஒர்க் எல்லாத்தையுமே வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக இந்த டே செக்ரட்டரிஸ் டே ஆர் அட்மின் டே அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ April 21 இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ் டே. இதை வந்து சம் கண்ட்ரீஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொஃபஷனல் வீக்குள்ளேயும் வச்சுப்பாங்க. 13th கவர்னர் ஆஃப் RBI ஹேஸ் பாஸ்ட் அவே. அவர் பேர் என்னென்னா மொய்தவலு நரசிம்மன். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற பேரும் இவருக்கு கொடுக்குறாங்க. இவர் ஆஃப்டர் ஒர்க்கிங் அஸ் RBI கவர்னர் வேர்ல்டு பேங்கோட இந்தியாஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்திருக்காரு. அண்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் சர்வ்ட் அஸ் செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இவருக்கு வந்து பத்மபூஷன் அவார்ட் வந்து 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா 13th கவர்னர் ஆஃப் RBI மொய்தவல்லு நரசிம்மன் பாஸ்ட் அவே ஆன் April 20th. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்ம விபூஷன் அவார்டு வந்து 2000 வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டெஃபான்சோ சிசிபஸ் அப்படின்றவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் அவார்டு இன் டென்னிஸ் வாங்கியிருக்காரு. மாஸ்டர் 100 அப்படின்ற டென்னிஸ் கேமில் வந்து வாங்கியிருக்காரு. ரோலெக்ஸ் மாண்டி கார்லோ மாஸ்டர்ஸ் சிங்கிள்ஸில் வந்து இவர் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் மென்ஸ் டபுள் ஈவெண்ட்டில் வந்து நிக்கோலோ மெக்டிக் அண்ட் மேட்டி பவிங்க் அப்படின்றவங்க வந்து குரோஷியாவை சேர்ந்தவங்க, அவங்க 2 பேரும் வின் பண்ணியிருக்காங்க. that's it. மிகுல் டியஸ் கேனல் அப்படின்றவர் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் கியூபாவாக ஆயிருக்காரு இப்போது. அண்ட் 1959 he has been a revolutionary person. So Miguel Diaz-Canel is president of Cuba. Children's book கிறிஸ்மஸ் பிக் அப்படின்ற புக்கை வந்து ஜேகே ரவுலிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜேகே ரவுலிங் யாருன்னு பார்த்தோன்னா ஃபேமஸ் புக் சீரீஸ் ஹாரி பாட்டரோட ஆத்தர் தான் ஜேகே ரவுலிங். ஸோ அவங்களோட நியூ சீரீஸ் புக் வந்து கிறிஸ்மஸ் பிக் பப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னா HE சில்ட்ரன்ஸ் குரூப் அண்ட் ஸ்காலிஸ்டிக் அப்படின்றவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. that's it. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2021 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது நார்வே. ஸோ நம்மளோட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 142. அண்ட் லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறது எர்டீலியா, நார்த் கொரியா, டர்மென்ஸ்டன், சைனா. இவங்க 4 பேரும் லாஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. நம்ம பக்கத்தில் இருக்க பாகிஸ்தான் வந்து 145th பொசிஷன். ஸோ 180 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பப்ளிஷ் பண்ணது யாருன்னா இன்டர்நேஷ்னல் ஜேர்னலிசம் நாட் ஃபார் ப்ராஃபிட் பாடி ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் கானா வந்து ஏர்டெல் டிகோவை ஃபுல்லாக 100% ஸ்டேக் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே அக்வயர் பண்ண போகிறாங்க. that's the நியூஸ். அவங்களோட ஃபுல் பாரதி ஏர்டெல் அண்ட் மில்லிகாம் இன்டர்நேஷ்னல் செல்லுலார் SA announced execution of definitive agreement for the transfer of Airtel Tigo. that's it. ஸோ இந்தியா அண்ட் ஜெர்மன் வந்து என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்னா டெக்னிக்கல் கோஆப்ரேட்டிவ் ஆன் சிட்டிஸ் காம்பேக்டிங்
பிளாஸ்டிக் என்டரிங் த மெரைன் சிஸ்டம். அந்த ப்ராஜெக்ட் பேரே வந்து சிட்டிஸ் காம்பேட்டிங் பிளாஸ்டிக் என்டரிங் த மெரைன் என்விரான்மெண்ட். இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, கடலில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே வந்து வெளியில் எடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து ஸ்வச் பாரத் மிஷன் அர்பனில் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான் இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யாரோடனா டச்சி கிளெக் Next, India and German வந்து signed an agreement for technical cooperation on cities combating plastic entering the marine environment. ஸோ மெரைனில் என்டர் ஆகிற பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து சிட்டிஸ் காம்பேட்டிங் பிளாஸ்டிக் என்டரிங் த மெரைன் என்விரான்மெண்ட். இந்த ப்ராஜெக்ட் எது கீழே வருதுன்னா ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் கீழே வருது. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஜெர்மனோட மினிஸ்ட்ரியும் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து இந்தியாஸ் ஆக்சுவலாக இது ரிலீஸ் பண்ணது யாருன்னா சைனாவோட பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போது வெளியிட்டிருக்காங்க. சைனாவில் வந்து தேர் இஸ் மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் சைல்ட் பர்த். ஸோ அதை வந்து நீங்கள் லிபரேட் பண்ணால் தான் நம்ம வந்து அப்கமிங் எக்கனாமிக்கல் இயர்ஸை வந்து யங் இந்தியா அண்ட் இமிக்ரேஷன் ஃப்ரெண்ட்லி யூஎஸோட போட்டி போட முடியும். ஏன்னா அவங்களுடைய இந்தியா அண்ட் யூஎஸோட ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ப்ளஸ் பாயிண்ட் இஸ் யங் இந்தியா அண்ட் யூஎஸில் வந்து இமிக்ரேஷன் ஃப்ரெண்ட்லி யூஎஸ். ஸோ அவங்களோட எக்கனாமிக்கலி நம்ம போட்டி போடணும் அப்படின்னா நம்மளோட சைனாவில் உள்ள பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஏஜ்டு பாப்புலேஷனாக இருக்குது. ஸோ யங் பாப்புலேஷன் வேணும் அப்படின்னா அந்த சைல்ட் பர்த்தில் உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் லிபரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. National Earth Day, which is on April 2020, April 22. Theme of this is Restore Our Earth. இது 1970 நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்டர்நேஷ்னல் மதர் எர்த் டே அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. யூஎன் ஜென்ரல் அசம்பிளி வந்து 2009 தான் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ நேஷ்னல் எர்த் டே விச் இஸ் ஆன் April 22. ரிபப்ளிக் ஆஃப் சாண்டோட கரண்ட் பிரசிடெண்ட்டான இட்ரிஸ் டெபி வந்து இறந்து போயிருக்காங்க. இவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கார். அண்ட் இப்போது 2021 நடந்த எலெக்ஷன்லேயும் வின் பண்ணிட்டார். பட் தென் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி வாஸ் டெட். ஸோ பெங்காலி போயட்டான ஷக்கந்த் கோஷ் அப்படின்றவர் இறந்து போயிருக்காரு. இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா பத்மபூஷன் இன் 2006, சாகித்யா அகாடமி அவார்ட் ஃபார் ஹிஸ் புக் பார்பரர் பிரதர்னா 1977 வாங்கினார். சாகித்யா அகாடமி ஃபார் ஹானரிங் ஹிம் 2வது தடவை கொடுத்தாங்க 1999. ஸோ 21 ஏப்ரலில் வந்து அவர் இறந்து போயிருக்காரு. நெக்ஸ்ட் ஐடிபிபி தட் இஸ் இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து டெரிங் டேம் இன் உத்தரகண்டில் வாட்டர் ஸ்போர்ட் அண்ட் அட்வென்ச்சர் இன்ஸ்டிடியூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணது யார் அப்படின்னா உத்தரகண்டோட சீஃப் மினிஸ்டர் திரந்த் சிங் ராவத் அண்ட் நம்ம கண்ட்ரியோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரான கிரண் ரிஜிஜு, இவங்க 2 பேரும் தான் இந்த ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ராஜீவ் ஸ்ரீவத்சவா வந்து ஹெட் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸோட எம்டி அண்ட் சிஇஓ திலஜ் ரெல்லி. நெக்ஸ்ட் ரினியூ பவர் ப்ராஜெக்ட் வந்து 105 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட்ஸை வந்து பண்ண போகிறோம் இன் குஜராத்தில் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குஜராத்தோட எனர்ஜி கெப்பாசிட்டியில் 145 மெகாவாட் ஆஃப் எனர்ஜி வந்து இது மூலியமாக போக போகுது, இந்த ப்ராஜெக்ட் மூலியமாக கிடைக்க போகுது. அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவோட சோலார் கெப்பாசிட்டி வந்து 4.7 கிகாவாட்டாக அப்கிரேட் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்னால. ஸோ ரினியூ பவர் ப்ராஜெக்ட் வித் குஜராத் வந்து எவ்வளோ சோலார் பவர் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 105 மெகாவாட். தென் கோவிஷீல்டோட ரேட்டை வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா வந்து உயர்த்தியிருக்காங்க. 400 rupees ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் 600 rupees ஃபார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இஸ்ரோ டு சப்போர்ட் 8 ஜாயிண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் இன் ஐஐடி டெல்லி. 8 ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இஸ்ரோவும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. பிகாஸ் அது ஒரு இன்ஸ்டிடியூட். ஐஐடி டெல்லின்றது வந்து ஒரு இன்ஸ்டிடியூட், தட் இஸ் மோர் லைக் அ காலேஜ். ஸோ ஒரு இஸ்ரோவே வந்து அவங்களோட செலக்டிவாக ஒரு 8 ப்ராஜெக்ட்ஸை வந்து அசஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட். அண்ட் ரெஸ்பாண்ட் ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் வந்து ரெஸ்பாண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. 3 years வந்து இந்த ஜாயின்ட் வெஞ்சர் இருக்கும்.
நெக்ஸ்ட் ஹீரோ வந்து தாய்வான் கம்பெனியான கொகோரோ அப்படின்ற கம்பெனியோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. கொகோரோ வந்து பேட்ரி ஸ்வாப்பிங் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஆல்ரெடி ரேஸில் இருக்க மற்ற கம்பெனிஸோட இவங்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோ மோட்டோ கார்ப் வந்து தாய்வான் கம்பெனியான கொகோரோவோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. வேர்ல்ட் புக் டே விச் இஸ் ஆன் April 23 எதனால் அப்படின்னா ரெனவுண்ட் ஆத்தர் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட டெத் அண்ட் பர்த் ஆனிவர்சரி ரெண்டுமே ஒரே நாளில் இருக்குது. ஸோ அந்த டேவை வந்து வேர்ல்ட் புக் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். தீம் ஆஃப் திஸ் இயர் இஸ் டு ஷேர் த ஸ்டோரி அண்ட் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கேபிட்டல். ஸோ இந்த வருஷத்தோட கேபிட்டல் சிப்லி விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஜார்ஜியா. யூஎன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே அண்ட் யூஎஸ் ஸ்பானிஷ் லாங்குவேஜ் டே ரெண்டுமே ஒரே நாளில் வருது. ஏன் யூஎன் இங்கிலீஷ் டே அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பர்த் அண்ட் டெத் டே. ஸ்பானிஷ் லாங்குவேஜ் டே எதனாலனா ஹிஸ்பானிக் டே இன் ஸ்பெயின் அப்படின்னு இந்த டே வந்து கொண்டாடுவாங்களாம், விச் இஸ் மீனிங் அ ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் வேர்ல்ட். ஸோ அதனால் ரெண்டையுமே வந்து 23 ஏப்ரலாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதனால் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா 6 அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து யூஎன் நேஷனுக்கு இருக்குது. அந்த 6 லாங்குவேஜஸ்க்கும் ஒவ்வொரு டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. அதில் 23 ஏப்ரல் வந்து 2 டே. குவாலி சிங்கரான ஃபரீத் சபரி அப்படின்றவர் வந்து இறந்து போயிருக்காரு. ஹி ஹேஸ் சபரி பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு பேண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவரோட மோஸ்ட் பாப்புலர் சாங்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபரீத் சபரி டைட். தமிழ்நாடுவை சேர்ந்த அர்ஜுன் கல்யாண் வந்து 68th இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவரோட கோச்சஸ்ன்னு பார்த்தோன்னா ஐஎம் சரவணன் அண்ட் உக்ரேனியாவில் உள்ள ஒரு கோச்சும் இருக்கார், அலெக்சாண்டர் கோலோஸ்சப்போ அப்படின்றவரும். ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் பூமா வந்து வாஷிங்டன் சுந்தரையும் தேவ்துத் படிக்கலையும் பிராண்ட் அம்பாசடராக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி விராட் கோலி, கேஎல் ராகுல், சுஷ்மா வர்மா, யுவராஜ் சிங் அவங்களாமும் இருக்காங்க. ஸோ அவங்களோட இவங்களும் இது பண்ணுறாங்க. எதனால் திடீர்னு இவங்க 2 பேரும், அதுவும் பர்டிகுலராக இவங்க 2 பேரும் அப்படின்னா பூமா வந்து ரீசெண்டாக ராயல் சேலஞ்ச் பெங்களூருவோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த இதுக்கு ரிசல்ட்டாக அந்த 2 ராயல் ஆர்சிபியில் உள்ள 2 பிளேயர்ஸே வந்து பூமாவோட பிராண்ட் அம்பாசடர்ஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அட்டனு சக்கரவர்த்தியை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட பார்ட் டைம் சேர்மனாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆர்பிஐ வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். இவர் வந்து 3 வருஷம் டென்யூரில் இருப்பார். ஸோ அட்டனு சக்கரவர்த்தி பார்ட் டைம் சேர்மன் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்க். வேர்ல்ட் பேங்க் வந்து பங்களாதேஷை வந்து COVID-19னால லாஸ் ஆன நிறைய ஜாப்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ புது ஜாப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக $790 million $750 million வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதனுடைய கடைசி தவணையான $250 million வந்து கொடுத்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கொடுக்கும்போது வேர்ல்ட் பேங்க்கோட கண்ட்ரி டைரக்டர் ஃபார் பங்களாதேஷ் அண்ட் பூட்டான் மெர்சி டம்பன் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட ரேங்க் இன் குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இஸ் 87th ரேங்க் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீடன், நார்வே, டென்மார்க் இவங்களாம் இருந்திருக்காங்க. 79 பாயிண்ட்ஸோட ஸ்வீடன் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. இந்தியா வந்து 53 பாயிண்ட்ஸோட 87th பிளேஸில் இருக்குது. டோட்டலாக பார்ட்டிசிபேட் பண்ண கண்ட்ரீஸ் வந்து 115 கண்ட்ரீஸ். பப்ளிஷ் பண்ணது யாருன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம். ஸோ இந்தியாவும் இந்தியன் பேங்க்கும் சென்னை ஏஞ்சல்ஸ் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏஜென்சியும் ஸ்டார்ட் அப் ஃபினான்சிங்க்கு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் வந்து ரன் ஆகிருக்கு. லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன் டேங்கர்ஸ் சம்மந்து விசாகப்பட்டினம் டு மும்பை வரையும் அந்த ட்ரெயின் வந்து போயிருக்கு. ரோரோ சர்வீஸ் ஆஃப் ரயில்வேஸ். ஸோ ரோட்வேஸில் போகிறத விட ட்ரெயினில் போகிறது வந்து இன்னும் ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால, ஆக்சிஜன் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால ஃபாஸ்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் வந்து லக்னோ டு பொக்காரோ வயா வாரணாசி போயிருக்கு. ஸோ மெடிக்கல் ஆக்சிஜன் இன் உத்தரப்பிரதேஷோட ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக. தென் that's it. So first oxygen express with liquid medical oxygen tankers journey from Visakhapatnam to Mumbai.
யூபி கவர்மெண்ட் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அண்ட் கேங்ஸ்டர் ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் ஆஃப் ஹோல்டிங், பிளாக் மார்க்கெட்டிங் வந்து நடக்குது. ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் மெடிசின்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் மார்க்கெட் பண்ணுறதுனால அதெல்லாம் தடுக்கிறதுக்காக நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் கேங்ஸ்டர் ஆக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக நடந்த கோவிட் வேக்சின்ஸ் எல்லாத்தையுமே வந்து திருடு போயிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கருத்தில் வச்சு தான் இந்த ஆக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. That's it for today. Weekly CA ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்தோன்னு நினைக்கிறேன். Hope you all enjoyed this session. 3 PM வந்து ஸ்பெஷல் செஷன் இன் அன்அகாடமி வந்து நடக்குது. டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின். ஏன்னா நிறைய பேர் நரேஷ் சாரை வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ he is back 3 PM ஸ்பெஷல் செஷன் which is on அன்அகாடமி. Don't forget to join. Thank you. Have a happy day.